பாத்தீங்கன்னா சமூகத்துல இப்படிதான். அப்ப பொம்பளைகள் மட்டும் வீட்டுக்கு அடை கொடுக்க மாட்டேங்குது, ஆம்பளைகள் மட்டும் எல்லாம் அஞ்சு மட்டும். அப்ப இது யாரு கொண்டு வந்த சட்டம் இது? ஆம்பளைகளும் பொம்பளைகளும் சமமன்றத்தை முதல் அஞ்சு பாருங்க, எங்க மாமா மாதிரி ஆரம் பண்ணா சில மாமி மாதிரி ஆரம் பண்றா. அதான் விஷயம். இதெல்லாம் விட்டு மட்டும் சமம் எதிர்பார்க்கு இந்த இடத்துல நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லி நாம அதை புரிஞ்சு வரணும். என்ன நான் சொல்றேன் சரியா? சரிதானே? சமந்தானே? அதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க எங்களோட சேர்ந்து போராட தயாரா? ஓ, நாங்க விழிப்புணர்வு கொடுக்குறது மண்ணாங்காட்டு எந்த பிரயோஜனம் இல்ல. நீங்க கத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. இவங்க வியாபாரம் கெட்டு போகுது, சண்டை கெட்டு போகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க தம்பி? இது போல ஸ்ட்ரீட் டிராமா எத்தனையோ வருஷம் நடந்துட்டு வருது, சரியா? ஆனா மக்கள் திருந்ததே இல்லை. எங்க சமுதாயம் ஐஸுக்கும் கஞ்சாக்கும் குடுக்கும் அடிமையாகி சோசியல் மீடியா எடிக்ட் ஆகி டிக்டாக்ல பேஸ்புக்ல வைபர்ல எல்லாத்தையும் எடிக்ட் ஆகிக்கிறாங்க, சரியா? எங்க சமுதாயத்துக்கு என்னத்தான் களி ஊத்தினாலும் நல்லா சென்னாலும் இந்த காதால கேட்டு விட்டுருவாங்க. அப்படியா? நீங்க எல்லாரும் இந்த காலாடி இந்த கால விட்டுறீங்களா? உங்கள்கிட்ட வேகம் இந்த காலாடி இந்த கால விட்டுறீங்களா? ஒரு பிரச்சனைக்கு நாளைக்கு தீர்வு காண மாட்டீங்களா?